ஒரு விஞ்ஞானி ஆய்வகத்தில் மட்டும் வேலை செய்யவில்லை, ஒரு நாடை பசியிலிருந்து காப்பாற்றினார். அவர்தான் எம்எஸ் சுவாமிநாதன். 1960களில் இந்தியா உணவுக்காக வெளிநாட்டை நம்பியது. பஞ்சம், பயிர் குறைவு, மக்கள் அவதி. அந்த நேரத்தில் சுவாமிநாதன் ஒரு விஷன் வைத்தார். சயின்ஸ் ஷுட் ரீச் த ஃபார்மர். ஹை ஹீல்ட் வெரைட்டி விதைகள், புதிய விவசாய முறைகள், ரிசர்ச் அண்ட் ஃபீல்டு ஒர்க். அவர் லேபில் மட்டும் இருந்தவரல்ல, நேராக கிராமங்களுக்கு சென்றார், விவசாயிகளுடன் பேசினார், அவர்களின் பிரச்சனையை புரிந்து கொண்டார். அதிலிருந்து சயின்ஸ் சர்வ்ஸ் சொசைட்டி, கிரீன் ரெவல்யூஷன் ஆரம்பமானது. பஞ்சம் இருந்த நாடு அன்னதான நாடாக மாறியது. இது ஒரு சயின்டிஃபிக் சக்ஸஸ் மட்டும் இல்லை, ஒரு மனிதநேய வெற்றின்னு கூட சொல்லலாம். சுவாமிநாதன் ப்ரூவ் பண்ணினார், எஜுகேஷனல் பர்சனல் க்ரோத்துக்காக மட்டும் இல்லை, நேஷ்னல் க்ரோத்துக்காகவும். லைஃப்பில் நம்ம நாலேஜ் செல்ஃப் சக்ஸஸாக மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, சொசைட்டியை அப்லிஃப்ட்காகவும் யூஸ் பண்ணணும். மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட், மணி இம்பார்ட்டன்ட், ஆனால் இம்பேக்ட் அதை விட இம்பார்ட்டன்ட். ஒரு சயின்டிஸ்ட் மைண்ட் செட் என்ன தெரியுமா? ப்ராப்ளம் பார்க்கும்போது கம்ப்ளைண்ட் செய்யாமல் சொல்யூஷன் கண்டுபிடிப்பது தான். கிரீன் ரெவல்யூஷன் ஹீரோ ஒரு உண்மை லெசன் சொல்லுகிறார். ரியல் சக்ஸஸ் இஸ் வென் அதர் சக்சீட் பிகாஸ் ஆஃப் யூ. நீங்கள் இன்ஜினியர் ஆனாலும், டாக்டர் ஆனாலும், என்டர்ப்ரனர் ஆனாலும் உங்கள் ஸ்கில் சொசைட்டிக்கு வேல்யூ ஆட் பண்ணணும். அப்போ தான் ஹிஸ்ட்ரி க்ரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து டே 61 ஆஃப் 100 days 100 மோட்டிவேஷ்னல் சேலஞ்ச் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.